லேட்டு
கிளறி அது அரைப்பதம் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து ரெடியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இனிப்பு வடை எப்படி செய்கிறதுங்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கேர்டு வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். விளக்கு தெரிஞ்சிருக்கோம். அதில் உள்ள அந்த மண்ணெல்லாம் அடி தங்கி நின்றுடும். இப்போ இந்த பக்கத்தில் நம்ம வச்சு அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே வடிகட்டிடலாம். பார்த்தா தெரியும் அதில் எவ்வளோ கல் மண் நிற்கிது பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிக்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய், ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் நெய் போதும். இப்போ தீயை மிதமாக வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல கொட்டினா மாதிரியே மாவை கொட்டிடுவோம். இந்த அரிசி ரவை இருக்குது இல்லையா, அதை கொட்டிடுவோம். இப்போ தீயை கூட்டிட்டு நல்லா கிளறிடுங்க.
இப்போ இது கட்டி தட்டாமல் நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். தீயை ஜாஸ்தியாக வச்சுட்டு நம்ம கொட்டிட்டு சரியாக கிளறாமல் விட்டுட்டோம்னா டக்கு டக்குன்னு கட்டி தட்டிடும். இது ஒருவேளை புதுசாக பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் சிரமப்பட்டுருவீங்க. அதுவும் அந்த கட்டி ஒவ்வொன்றுத்தையும் உடச்சி நீங்கள் கிளறதுக்குள்ளே பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் தீயை நல்லா குறைச்சிட்டு கொட்டிட்டு பரவலாக கொட்டிடுங்க. கொட்டிட்டு உடனே தீயை தூண்டிட்டு அந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம டக்குன்னு அதை ஒரு கரண்டி எடுத்து கிளறணுன்னா உங்களுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியும் நல்லா வந்து உங்களுக்கு வற்றி அது வேகணும். இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இடையில நம்ம முதல்ல செஞ்சு வச்சுருந்தாலே உப்படை அதை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி தட்டி வச்சிடணும். ஒரு சின்ன கிண்ணத்தில் நெய் தொட்டுக்கோங்க. நெய்யை ஊற்றிடுங்க. இப்போ அது கிளறி வச்சுட்டோம் இல்லையா, ஒரு பாத்திரத்தில் ஒரு குட்டி கிண்ணத்தில் ஒரு சின்னதாக கொஞ்சமாக நெய் தொட்டுக்கலாம். நெய் வச்சுருக்கேன். நெய்யை தொட்டுக்கிட்டு இது ஒரு சின்ன ஊற்றிட்டு லேசாக அப்படி தட்டி வச்சிடணும். நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ரவையாக போட்டிருக்கிறதுனால சில நேரங்களில் உடையும். இது சின்ன சின்னதாக பண்ணால் நல்லது. நல்லா அழுத்தி உருட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் உருட்டி உருட்டி லேசாக ஒரு தட்டி ஒரு ஒரு சின்ன பள்ளம், இந்த பாதுஷாக் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக பள்ளம். இது எந்த பள்ளம் கூட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விட்டுட்டு இதை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். என்ன காரணம்னா அந்த ஆறுனதுக்கு அப்புறமா அதில் நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வெண்ணெய் வச்சுடுவாங்க. அந்த வெண்ணையும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது ஏறக்குறைய நல்லா இழுத்துருச்சு பாருங்கள் தண்ணியை. இது ஒரு 3/4 பதம் நல்லா தண்ணியை ஃபுல்லாக இழுத்துடணும். அந்த இழுக்கிறதுல பார்த்திங்கன்னா அரை பதத்தை தாண்டி உங்களுக்கு ஓரளவுக்கு வெந்துடும். இந்த ஆவியில் வேக வைக்கிற போது நல்லா மெத்துன்னு பூ மாதிரி வெந்துடும். இதை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் மெத்துன்னு வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிடுவாங்க. பட் பொதுவாக இது வந்து கொஞ்சம் ரவை பருக்கையாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஆகிடுச்சு. இப்போ தீயை தூண்டிட்டேன். ஒரு 2 மினிட்ஸில் கிளறி இறக்கிடலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. வெல்லத்தோட தன்மை ஆற ஆற இன்னும் கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த உப்படைக்கு வேணுங்கிற மாவை நல்லா கிளறிட்டு அந்த ரவையை நல்லா ஆற விட்டு உருண்டைகளாக உருட்டி நல்லா சின்னதாக தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் மீதியும் அந்த மாதிரியே தட்டணும். இதுக்கடையில் இனிப்பு அடைக்கும் நம்ம கிளறி இப்போ எடுத்து ஆற வச்சுருக்கோம். அதுவும் ஆறணும்னு தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பானையில் இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் அடக்கி நல்லா கிளறி அது கொஞ்சம் ஆறுனதும் ஒரு 4-5 உருட்டி வச்சுருக்கேன். மீதி திரும்ப உருட்டுவோம். அதுக்கு இடையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு வச்சிடலாம். இட்லி பானை இருந்ததுன்னா இட்லி பானையிலே நீங்கள் தண்ணி போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இது தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கணும். இது இந்த கேக் பண்ணும்போது அவனை ப்ரீஹீட் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம எந்த இது ஆவியில் வேக வச்சாலும் இந்த தண்ணி முதல்ல கொதிச்சுது அதுக்கப்புறமா நம்ம இட்லியோ இடியாப்பம் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்சரில் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும், நல்லா வரும். அந்த மாதிரி இந்த நோன்பு அடைய தண்ணி கொதிக்க லேசாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வைக்கிறேன். இந்த தண்ணி சூடு இல்லாத போது வச்சுட்டு அதுக்கப்புறம் அது சூடு ஏறி கொதித்து அந்த மாதிரி ஆகும்போது அந்த டெக்ஸ்சர் மாறும். அதனால் இது ஓரளவு கொஞ்சம் நல்லா கொதித்து நல்லா சூடு ஏறி கொதிக்கும்போது வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
இது ஏற்கனவே நம்ம கொதிக்கிற இதை நல்லா கிளறுனதுனால உங்களுக்கு ரொம்ப நேரம் வேகணுங்கிறது கிடையாது. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா இப்படி உருட்டிட்டு ஆறணுன்னு ஈஸியாக உருட்ட வருது பாருங்கள். உருட்டினோன்னு லேசாக ஒரு இது இனிப்படை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்து எடுக்கும்போது கூட அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தன்னால் நீங்கள் ஆறினோன்னே இறுகுன மாதிரி நல்லா ஸ்டிஃபாக வந்துடும். இப்போது தீயை நிதானமாக வச்சுடுங்க, அதிகமாக வைக்க வேண்டாம். தீயை நல்லா நிதானமாக வச்சுட்டு வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளறின இந்த 2 அடைக்கு உரிய மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டி லேசாக நடுவில் வந்து பாதுஷா பிக்கிற மாதிரி லேசாக ஒரு சின்ன பள்ளம் வச்சு இதை ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கோம். இது நல்லா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். ஏன்னா இது ஏற்கனவே நல்லா அடுப்பில் வச்சு கிளறினதுனால அந்த மீதி உள்ள பதம் வந்து வேகணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ 5லேருந்து 8 நிமிஷம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது அதுக்கப்புறம் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு பண்ணணும். ஏன்னா அதில் நடுவில் வெண்ணெயை வச்சு வைப்போம். இப்போ இந்த இந்த நாளில் பார்த்திங்கன்னா அந்த மாதம் பிறக்கிற சமயத்தை சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை, அதாவது லேடிஸ் பெரும்பாலும் இது மொத்தமாக பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு தான் இது. அதனால் பெண்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் அதை வந்து அந்த வச்சு கும்பிட்ற அடையை வந்து ஆளுக்கு பாதி எடுத்துப்பாங்க. ஒரு இனிப்பு அடையும் ஒரு உப்பு அடையும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் பண்ணுவாங்க. இந்த வெண்ணெய் வைக்கிறதும் சொல்லுவாங்க. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து ஒரு நாளும் முன்னை பிரியாது இருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவருக்காக சாவித்திரி அம்மா நோன்பு இது செஞ்சதாக ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ அந்த வகையில் இந்த நோன்பை எடுக்கிறவங்க எல்லாருக்குமே, அதுவும் புதுசாக ஒரு கிச்சனுக்குள்ளே வந்து இந்த நோன்பை புதுசாக எடுக்கிறவங்க இந்த அடை பண்ணுறது தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம இந்த அடை செஞ்சு காமிச்சிருக்கோம். இது நோம்புக்குன்னு மட்டும் இல்லைங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு அவேர்னஸ் வந்திருக்குல, ரொம்ப அதை இதுன்னு சாப்பிட்டு அந்த ஜங்க் ஃபுட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றத விட கூட இந்த மாதிரி விஷயங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் பரிமாறலாம். நோம்புக்கு பண்ணுறது மட்டும் இல்லாமல், அதுவும் நோன்பு எடுத்துக்கிறவங்க மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் இதை ஒரு ஸ்நாக்காக கூட பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வேகணும்னு வச்சுருந்தோம் இல்லையா, வெந்துட்டுருக்கு. அந்த 8 நிமிஷம் ஆச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதை வேக வச்சதை எடுத்து வச்சுட்டோம். 5லேருந்து 8 நிமிஷம் வேக விடணும்னு சொன்னோம் இல்லையா, அது வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டோம். இது எடுத்து வச்ச உடனே நம்ம வந்து தொடர்ந்து அந்த இட்லி கொட்டுற மாதிரி கொட்ட முடியாது. என்னென்னா உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நிதானமாக தான் இதை ஆற வச்சு எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட பண்ணுறீங்கன்னா கூட ஒரு இட்லி பானையில் துணியை நனைச்சி விரித்து விட்டுடுங்க. அந்த இட்லி தட்டு மேலே வச்சுட்டு ஒரு நடை வேக வச்சு எடுத்து அந்த துணியோடு எடுத்து வெளியில் வச்சுட்டு அடுத்து இன்னொரு துணியை அது மேலே விரிச்சிட்டு திரும்ப வேறு இன்னொரு நடை வேக வைங்க. அதுக்குள்ளேயும் இது ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு இந்த துணியை ஒரு அலசி திரும்ப உங்களுக்கு வேக வைக்கிறது வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆற வச்சு எடுக்கும்போது உடையாமல் ஒரே மாதிரி அழகாக நல்லா கிடைக்கும். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதும் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தா இந்த உப்படைக்கும் வெள்ளை அடைக்கும் ஒரு சின்ன ரீகேப். இப்போ முதல்ல உப்படை அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வீட்டுக்குள்ளே நிழல் உணத்தில் உணர்த்திட்டு ரவையாக உடச்சி அதை வந்து கடாயில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த எண்ணெயும் நெய்யும் நம்ம ஊற்றி காய வச்சு வச்சுருக்கோம். அதில் கடுகு உளுந்து இது தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் இதையும் தாளிச்சிட்டு 1க்கு 2 பங்கு தண்ணி அதில் ஊற்றிட்டு உப்பு அந்த தண்ணியோட கூட காராமணி வேக வச்ச காராமணி துருவின தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்ததும் அதுக்கப்புறம் அதில் அந்த ரவையை கொட்டி நல்லா கிளறி மிதமான தீயில வச்சு நல்லா வெந்ததையும் இறக்கி ஆற வச்சிடணும். இதை சின்ன சின்ன அடைகளாக தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த உப்படை பாத்திரம் இல்லையா, அடுத்து வெள்ளை அடை. ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை 1 கப்பு ரவைக்கு 1 கப் வெல்லத்தை அளந்து போட்டு 1 கப் தண்ணியை ஊற்றி அந்த வெல்லத்தை கரையிற மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கும். இன்னொரு பக்கம் 1.25 கப்பு தண்ணியை விட்டு அது கொதித்ததும் அதில் காராமணி வேக வச்ச காராமணியும் தேங்காய் துருவல் ஏலக்காய் போட்டு ஒரு சொட்டு நெய்யும் விட்டு அது நல்லா கொதித்ததும் இந்த வெல்லத்தை வடிகட்டி அதில் ஊற்று அதுவும் சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறமா ரவையை அதில் கொட்டி
அதுக்கப்புறம் நல்லா அது வத்துற வரைக்கும் தீயனை வச்சு குறைச்சி வச்சு நல்லா கிளறி இறக்கி ஆற வச்சு சின்ன சின்ன அடைகளை அதையும் தட்டி உப்படையும் வெள்ளடையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா காரடைய நோம்பு அடை தயார். ஸோ இப்போ இந்த வெள்ளை அடையும் ரெடியாக செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனுக்குள்ளார புதுசாக கல்யாணம் ஆகி இந்த நோன்பு எடுக்கிறவங்க இந்த பிள்ளைங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் இதை பார்க்குற போது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுவும் இப்போ வந்து ஒரு 2 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 1 கப்புங்கிறது ஓரளவு கொஞ்சம் ஈவினிங் டிஃபன் அப்படிங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு டிஃபனாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த 1 கப்பே வந்து 2 பேருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அளவை மட்டும் பார்த்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு இந்த ஒரு கப்பு 2த்துலையும் போடுற போது உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன நேரத்தில் நம்ம பார்த்தது இந்த காரடைய நோம்புக்கு செய்யக்கூடிய உப்படையும் வெள்ளடையும் இது 2 சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணி சுவாமி கும்பிட்றது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் இதை ஒரு ஸ்நாக்காக பண்ணி கூட சாப்பிட்லாம். ஒரு ஹெல்தி ஸ்நாக்கானது ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஹட்ஸ் அண்ட் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.